பரஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருள்ளே தலம் ராமலிங்கபயம் ராமலிங்கபயம் ராமலிங்கபயம். சரணாஜி வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். போன வாரம் அகவல்ல கடவுள் வழக்கம் இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு பார்த்தோம். கடவுள் விளக்கம் இருக்கு, அது முடிச்சிட்டோம். அப்புறம் குழுக்குள் குழு சாமி, குழுக்குள் குழுவை பார்த்தோம். மகேஸ்வரிமா இருக்கீங்களா? சார் சொல்லுங்க சார். போன வாரம் எங்க முடிச்சோம் அந்த சப் குழுவை? நான் மறந்துட்டேன். முத்தி சித்தியோட முடிச்சது. முதல்ல ஐயா கடவுள் விளக்கம் சொன்ன பின்னாடி சித்தி வகையோட முடிச்சிட்டோம். சரியா? ஓகே. இன்னைக்கு வள்ளலார் அடைந்தது பெற்றது சாமி. சாமி, வள்ளலார் அடைந்தது மற்றும் பெற்றது 268 28 கோசம். சார் எங்க நம்பர் சொல்லுங்க, புக்ல உள்ளது. அதான் அந்த நம்பர் தான். அதான் 268 28 கோசம். இங்க இப்ப இனிமேதான் தேடுனேன். ஆதியும் அங்கமும் அருமை, அதுல இருந்து அதுதானே சார்? 268 268னாக்கா 1 3 4. ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்ற அருள் புரிஞ்சு. சமே சார் ஹெட்டிங் என்ன சொன்னீங்க, சப் ஹெட்டிங் என்ன சொன்னீங்க? வள்ளலார் அடைந்தது பெற்றதுன்னு போட்டிருக்காரு. ஓகே. நான் நினைக்கிறேன் 1 3 5 வருது போல இருக்கு. நான் நினைக்கிறேன் வரி பாரு. சரியா சாமி? நல்ல அமுது என்னுள்ள நான் ஒரு சாமி என்ன சொல்றீங்க? வள்ளலார் அடைந்தது பெற்றது அப்படின்னு போட்டிருக்கீங்க. சப்குழு சாமி 268 28 கோசம். இங்க பாருங்க, மேல பாருங்க, இங்க ஸ்கிரீன்ல பாருங்க. 1 3 4 இங்க 1 3 இங்க ஸ்கிரீன் பாருங்க சாமி. 135 ஆரம்பிக்குது. இன்னைக்கு 134 ஆதியும் அந்தமும் வள்ளலார் அடைந்தது பெற்றது எங்க இருந்து ஆரம்பிக்குது? அது முதல்ல சொல்லுங்க. ஆதியும் அந்தமும் அறிந்தன நீயே ஆதி என்றருளி அருட்பெருஞ்சோதி ஆரம்பிக்குதா, இல்ல நல்லமுது என்னொரு நாவலம் காட்டிய நல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஆரம்பிக்குதா? அது முன்னாடி மேல பாருங்களேன். 8 2 பாருங்க. 8 அது சின்ன குரூப் அது ஒண்ணு இருக்கு. நான் நம்பர் சரியா விட்டேன். 8 7 படி சொல்றாரா, இப்படி கண்ட சொல்றாரா? வரிசை வருது பாருங்க. அது பாத்துலாம். அது அதுல இருந்து இது வரைக்கும் மேல போவோம். இது வரைக்கும். ஆமா ஆமா. சொல்லுங்க. இது என்னது? இது என்ன தலைப்பு? சரி முதல்ல சொல்லுங்க, அப்புறம் தலைப்பு அப்புறம் போட்டுக்குவோம். 8 2 பாருங்க. 8 2 என்பன எழும் முற்படி என அட்டனின் அருளிய அருட்பெரும் ஜோதி. சொல்லுங்க. 8 2 அப்படின்னா என்ன? 8 என்னன்னு சொல்லிட்டு, 8 என்னன்னு சொல்லிட்டு அதான் முதல் படின்னு கிட்ட ஆனந்த் சொல்லலாம். 8 2 என்பன 8 2 சொல்றது அதான் முதல் படின்னு சொல்லி ஆனா அருகில் கிட்ட நின்று சொன்னாங்க. அது அட்ட நின்றுனா கிட்டையா? நெருங்கி அட்ட நின்று அருளிய அருட்பெருஞ்சோதி. சரி 8 2 என்னது? அகாரம் உயிரே உகாரம் பரமே. 8 உயிரா, 2 பரமா? பரம். ஆ உ. சரியா? சரி, அது எப்படி முதற்படி? அதான் முதல்ல யாரு நினைப்போம்? 8 உயிர் பத்தியும் நாலேஜ் ஒண்ணு. அப்பதான் அனுபவத்து போனோம். அதான் முதல் படி தெரிஞ்சுக்கிறது. இந்த உயிர் எங்க இருக்கு? உடம்புல உயிர் இருக்கு. இறைவன் வெளியில இருக்குவான். வெளியே போலாம் இயங்குது இல்ல.
ஆமா. அது அவன் காரணம். உடம்பு எது உயிர் காரணம். இந்த காரணம் ரெண்டு புரிஞ்ச தெரிஞ்சதுனால முதல்ல அதான் முதல் படி. அதாவது நம்மளுக்கு வந்து உயிர் இருக்கு, அந்த உயிருக்கு தலைவனா இறைவன் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்ல, அப்படி இல்ல, உயிர் இருக்கு, உயிர் இருக்கு, அதுதான் நாம இயங்குறோம். அது மாதிரி உலகத்துல இறைவன் இருக்கிறான், அதான் உலகம் இயங்குது. இயங்குறது இறைவன், உடம்பு எங்க உயிர் தெரிஞ்சதுதான். இதுதான் முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். சமே உயிரை பத்தி அப்படியே கொஞ்சம் சொல்லிட்டு வாங்க பாப்போம். தெரிஞ்சுக்க வேண்டியது உயிரை பத்தி அப்படியே சொல்லிட்டு வாங்க, ஒண்ணுன்னா பாப்போம். தெரிஞ்சதை சொல்லுங்க. அதாவது உயிருங்கிறது ஆகாசம் அனாதி, ஆண் வந்து கடவுள் அனாதி. அது மாதிரி ஆகாசத்துல அணுக்கள் அனாதி. இந்த அணுக்கள் அங்க வந்து கடவுள் சமூகத்துல ஆன்மாக்கள் அனாதியா இருக்கு. ஆன்மாக்கள் அனாதியா இருக்கு. ஓகே. ஆன்மா தோன்றிய போது தோன்றியது இல்லையா? தோன்றுச்சு. ஆன்மா தோன்றியது. இந்த ஆன்மாக்களை வந்து அருள் சக்தியை மூணா பிரிக்குது. எப்படி? பக்கம், பக்கம், அப்பக்கம் மூணா பிரிக்குது. அற்பாடு வந்து அருள் சக்தி பிரிச்சுன்னு இருக்கே தவிர ஏன் பிரச்சனை இல்லை தெரியல. எழுத காணும். ஐயா ரெண்டு பேரும் விட்டுருக்காங்க. ஆனா இப்ப ஆன்மாக்கள் மொத்தமா இருந்ததுன்னா கொஞ்சம் ஆன்மா அப்பா கொஞ்சம் பக்கம் பிரிச்சா பாவம் இல்லை. இது ரீசன் ஒண்ணுமா இல்லையா? ஆமா. அதனால நான் சிந்தனை பண்ணி என்ன தோணுச்சுன்னா, அது அதே அற்பாடு தான் எழுதுறாங்க. ஆன்மாவுக்கு வந்து ஆணவம் இயற்கை இப்படி இருக்காரா? ஆணவம் இயற்கையா இருக்கு. அப்ப ஆணவம் இயற்கை. அதனால ஆனா எல்லா ஆன்மாவுக்கும் ஆணவம் வந்து ஒரே மாதிரி இல்லை. அப் அண்ட் டவுனா இருக்கு. அப் அண்ட் டவுனா இருக்கு. அதனாலதான் ஆணவம் எவ்வளவு ஆன்மா ரொம்ப குறைச்சலா இருக்கோ அது பக்குவ ஆன்மா. எந்த ஆன்மா ஆணவம் அதிகமா இருக்கோ அது அப்பக்குவம். சரி. மீடியமா இருக்கு பாருங்க, அது பக்குவ அப்பக்குவம் பேர் வச்சாங்க. அடுத்து பிரிச்சது. இப்ப வந்து அதுல வந்து ஆன்மா கூட ஆணவம் வந்து கொஞ்சமா இருப்ப பக்குவ ஆன்மா. அவனுக்கு திருத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஞானி விடுவாங்க. ஆணவம் அதிகமா இருப்பாங்க அப்பக்குவம். அது வந்து பரகாரன் கொள்ளடிக்கிறவன் அது மாதிரி பிறகு திருத்த முடியாது. திருத்த முடியாது. ஓகே. மீடியமா இருப்பாருங்க. நாம தான் இது நம்மகிட்ட ஆணவம் வந்து இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. நமக்கு நல்ல கருத்து தெரியும். நல்ல கருத்து தெரியும் நமக்கு தெரியும். ஆனா அது ஃபாலோ பண்றது இல்ல. இல்ல அது என்ன பண்ணுவோம், நம்ம கெட்டதெல்லாம் செய்வோம், பேசும்போது நல்ல மாதிரி பேசுவோம், நடிப்போம். அகத்திய கருத்து என்ன மாதிரி ஆளுங்க வச்சுக்கங்களேன். பேசாதியா என்ன மாதிரி ஆளுங்க தான் சாமி இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. என்ன மாதிரி ஆளுங்க அப்படிதான் பண்ணல பேச்சாலாம். நீங்க எந்த புத்துல என்ன பம்பு இருக்கு எங்களுக்கு என்ன தெரியும் சாமி. வந்து இதான் அகத்திய கருத்து புறத்து எடுத்து சொன்னார். அகத்திய கருத்துனா உள்ள சேனங்களா இருந்தா கூட வெளியில வந்து நல்ல மாதிரி நடிக்கிறது. நல்ல மாதிரி நடிக்கிறது. நம்மளை திருத்தறதுக்காகத்தான் வள்ளார் வந்தார். நம்மளுக்கு திருத்தறதுக்கு வாய்ப்பு உண்டு. உண்டு. அதான் திருத்த வந்திருக்காரு. எல்லாரும் வந்து திருத்த வந்தார். சரி. இந்த ஆன்மா என்ன ஆகுது, உடம்பு எடுக்குது இல்லையா? எடுக்குது உடம்ப. உடம்பு எடுத்த போது வந்து ஜீவனாகிய ஆன்மா எழுதுறார். ஜீவனாகிய ஆன்மா. ஓகே. அப்ப வந்து உடம்பு எடுத்த பிறகு ஜீவன் பேர். சரி. ஆச்சா? உடம்பு எடுத்து ஜீவன் பேர் இருக்கு. சரி. அப்புறம் ஆங்க சிக்கலத்துல வந்து 3 இருக்கு. பெண்களோட 4 இருக்கு. பெண்கிட்ட வந்து பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, அதாவது மண்ணு, நீர், நெருப்பு, காற்று. அதாவது சாமி பெண்ணுடைய சுரோனிதத்துல வந்து 4 பஞ்சபூதம் இருக்கு. 5 4 பூதம் இருக்கு.
4 4 அட்டமா சித்திகள் மாதிரி 4 பூதம் இருக்கு. 4 பூதம் இருக்கு. 4 பஞ்சபூதம். என்ன முட்டாள்தனமா இருக்கு. அதான் 4 அப்புறம் பஞ்சபூதம். என்ன தமிழே சரியா இல்ல. 4 பூதம் இருக்கு. அதாவது மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று. ஓ பாத்தீங்களா? அப்ப ஆண்கள்கிட்ட இருந்தா ஆகாயம் பாயுதா? ஆமா ஆமா, ஆண்கிட்ட இருந்தா ஆகாயம், ஆன்மா, அப்புறம் ஆன்ம விளக்கம், கடவுள் விளக்கம். ஓ இது 3மே அங்க இருந்து போகுது. சாமி இது எங்க இருக்கு? அப்படி சொல்லுங்க சாமி, அறிவு பாத்துருவோம். சப்த தாதுக்கள் இருக்கு, அதாங்க. பக்கம் சொல்லுங்கம்மா. ஐயாட்ட கேட்டுக்கங்க. 361 361 361 சும்மா எடுப்போம். சப்த தாதுக்கள் 361 சுக்கில ஸ்ரோனிதம். 361ல சப்த தாதுக்கள் 15வது ஹெட்டிங். ஆணில் 3 பெண்ணில் 4. ஐயா சாமி சார் பாருங்க சாமி. இதாங்கயா. ஓகே சார். சரியா பாருங்க. சார் நான் பாருங்க, பேஜ் 101 எடுங்களேன். இது அப்படியே இருக்கட்டும். அப்படியே பேஜ் 101 எடுங்க. பேஜ் 101 101 என்பதா? 101 எடுங்க போறோம். இந்த 3வது படிங்க. இந்த தோல் படிங்க. 9 இருக்கு படிங்கப்பா யாரும். 1 லைன் அப்படிங்க. சரி. இந்த தூல தேகத்தில் ஜீவனாக இருக்கின்ற ஆன்மாவும் அறிவுக்கு அறிவ ஜீவனாக யாரு? இல்லைங்க சாமி, கொஞ்சம் படிச்சிருவோம். கொஞ்சம் படி. இல்லைங்க சாமி, ஏற்கனவே எங்களுக்கு புரியாது. தூல தேகத்தில் ஜீவனாக இருக்கின்ற ஆன்மாவும் அறிவுக்கு அறிவாய் இருக்கின்ற கடவுள் இயற்கை விளக்கமும் தவிர கரணம், இந்திரியம் முதலிய மற்றவைகள் எல்லாம் கருவிகளாகிய தத்துவ சடங்களே அல்லது சித்துக்கள் அல்ல. அப்ப இது 2 தான் உயிருள்ள பொருள். ஆமா, மத்ததெல்லாம் கருவிகள் தான். அவ்வளவுதான். மெயின் பேட் அது இல்ல. மெயின் பார்ட் அது இல்ல. ஆன்மாவா இருக்கிறது. ஆன்மாதான் ஜீவனா வந்துருச்சு உடம்புல. ஆன்மாதான் ஜீவனா வந்துருச்சு. இப்ப அங்கதான் கன்ஃபியூஸா இருக்கு. இப்ப ஆன்மாவா ஜீவனா? சாமி அது எதை அர்த்தம் இல்லைங்க, எனக்கு அதான் கன்ஃபியூஸ். இப்ப ஆன்மாவா ஜீவனா? உடம்புல வந்தா ஜீவன்யா. அப்படியே வச்சீங்க. இப்ப உடம்புக்குள்ள வந்தா ஜீவன்டா அப்படின்னீங்க. அடுத்து இது இருக்கட்டுங்க. சரி, அந்த பேஜ் எடுத்த பேஜ் எடுங்க. சரி பாருங்க. சப்த தாதுக்கள். ஆணில் 3 பெண்ணில் 4. ஆணில் 3ஆவன ஆகாசம், பெருகிருதி, ஆன்ம உணர்ச்சி. இவைகள் ஒருமித்து சுக்கிலமாக தடித்து கோசத்தடியில் செம்பரூவிதழ் மற்றும் 3 ஒன்றை அடுக்கிய போலிருக்கும். பெண்ணிடத்தில் 4ஆவன பிருதிவி, அப்பு, யாமானன் என்னும் வாயு. அது 4ம் ஒருமித்து பள்ளி முட்டை போல் 4 பாகமாக பிரிந்து ஒரே வண்ணமாய் யோனிக்குள் இருக்கும். இந்த அளவுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கீங்க. 7 கூடி ஒருமித்து சுக்கில சுரோநிதி சம்பந்தப்பட்டு பிண்டமாவது. இது சப்த தாது. மேற்படி தாதுக்களின் பெயர் தோல், அஸ்தி, தசை, மூளை, சுக்கிலம், ரத்தம், ரசம். 7 மேற்படி சத்துக்கள் ஆணிடத்தில் இடங்கள் மூளை, தொப்புள், லிங்கத்தடி. இதான் சத்து இருக்கிற இடமா சாமி? ஆண்களுக்கு மூளை, தொப்புளு, லிங்கத்தி அடி. மூலாதாரம் தானே லிங்கத்தடினா? பெண்ணுக்குள் இடங்கள் மூளை, தொப்புள், உபஸ்தடி ஸ்தானத்தின் கீழ்.
புணர்ச்சி காலத்தில் இந்த சத்து சேர்ந்து வெளிப்பட்டால் கர்ப்பம் உண்டாம். ஓ தம்பி, அது என்ன சாமி உபஸ்தத்தடி அவங்க புரி ஸ்தானம்? தானம் செஸ்ட் பிரஸ்ட். ஓ ஓகே ஓகே சரி. இப்ப உயிர் வந்து இப்படிதான் உண்டாகுது. ஆமா. அப்ப பெண்கள் வந்து 4 கொண்டு வராங்க, ஆண்கள் வந்து 3 கொண்டு வராங்க. ஆமா. இந்த 3 முக்கியமா உடம்புல இல்ல, முக்கியம் இல்ல. உடம்புல வந்து அந்த உடம்பு வந்து அம்மா கொடுத்தது, உயிர் வந்து அப்பா கொடுத்தது. அம்மா உடம்பு அப்பா உயிர். ஓகே 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 அதாவது வந்து அம்மா வந்து மண்ணு, அப்பா வந்து விதை, செடி முளைச்சி நம்மளா இருக்கும். சரியா சாமி? ஓகே. பிரகிருதின்றது ஆன்மா எங்க? ஆமா ஆமா ஆமா. இல்லைங்க, அதுதான் கேள்வி இருக்கு சாமி, இன்னும் முடிக்கல வாங்கன்றீங்க. ஆகாசம்னா என்ன? 5 பஞ்சபூதத்துல 1 ஆகாசம், அதா? ஆமா. பிரகிருதி ஆன்மா. ஆன்மா. ஆன்மா உணர்ச்சி பரமான்மா. கடவுளா? கடவுள் இல்ல, பரமான்மா. அவ்வளவுதான். சாமி என்ன கடவுள் எப்படி பிறப்பாரு? இப்ப ஆன்மான்றீங்க, அப்ப ஆன்மா ஆகிய ஜீவன்றீங்க, அப்புறம் பரமான்மான்றீங்க. ஐயா மண்டை சுத்தி போச்சு எனக்கு. இப்ப யாரு? இப்ப நான் யாரு சாமி? நான் யாரு? பரமான்மா யாரு? ஆன்மா யாரு? ஜீவன் யாரு? இப்ப ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. அதனாலதான் இதை பார்க்காதடா அப்படின்னு கலப்பிடிங்களா? ஆமா. சரி சொல்லுங்க சாமி, ஆன்மா உணர்ச்சின்றது பரமான்மா வந்து என்ன, அதோட வேலை என்ன? அப்ப சொல்றதை கேட்பையானா ஆதாரம் 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 கேட்கறதா? சொல்றத கேட்டு போயிட்டு இருக்க முடியாது சாமி. உருட்டு பண்ணிடல, உருப்பிட மாட்டுதான் நாங்க. சரி, இப்ப 362 ஆன்மா தேக சத்து. இந்த தேகத்தில் ஜீவன் இருக்கின்ற ஸ்தானம் 5, அதில் முக்கிய ஸ்தானம் 2. அவையாவை கண்டம், சிரம். சிரத்தில் உள்ளது பரமாத்மா என்னும் சாமானிய ஜீவன், இது இறக்காது. கண்டத்தில் உள்ளது ஜீவாத்மா எனும் விசேஷ ஜீவன், இது இறந்துவிடும். மேற்படி தேகத்தில் ஓ சாமானிய ஜீவன் விசேட ஜீவனா சாமி? அவ்வளவுதான். சரி, இந்த சாமானிய ஜீவன்னா என்ன, விசேட ஜீவன்னா என்ன, அதோட வேலை என்ன? சொன்னதான் வந்து முதல் பட்சமே ஆன்மா ஜீவனாக ஆன்மா சொல்லு. ஜீவனாகிய இருக்கின்ற ஆன்மா. அப்ப ஜீவன் வந்து சாமானிய ஜீவன், விசேட ஜீவன். விசேட ஜீவன் கண்டத்துல இருக்கும். கண்டத்துல இருக்கு. இன்னொன்னு வந்து பரமான்மா. பரமான்மா அது வந்து குடும்பத்தில் இருக்கும். அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, இல்லைங்க, இந்த பிரகிருதி இது வந்து என்னது? ஆன்மா இல்லைங்க, சாமானியனா விசேடனா? விசேஷன், விசேடன். இப்ப ஆன்மா தேகம் இருக்கும்போது விசேட ஜீவனா மாறுது. அப்புறம் ஆன்மா வச்சுதான் வந்து பரமாத்மா. அப்படி வாங்க சாமி, அப்படித்தானே புரியுது. மக்கு மண்டிக்கு எங்க புரியுது சாமி? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சொல்லுங்க, அப்புறம் அடுத்து என்ன பண்றது? இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல, தெரிஞ்சு போச்சு. படிச்சு பார்த்துமல்ல. இல்ல சாமி, இப்ப 8-2 இப்ப வந்துட்டீங்க. ஓகே, ஆன்மா ஆண்கள் 3, பெண்கள் 7. ஓகே, இப்ப கண்டினியூ பண்ணுங்க. அப்படி 8 உயிர். இது கடவுள் பாருங்க, விசேஷ ஜீவன். விசேஷ ஜீவன் அது. 2 என்பது உயிர், உயிர் பரமாத்மா. என்ன சாமி? விசேட ஜீவன், சாமானிய ஜீவன், அதான். அவ்வளவுதான். 8 வந்து என்னது? விசேடனா? ஆமா. 2 பரமாத்மா, சாமானிய. ஆமா. பாத்தீங்களா சாமி, இது நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம், எங்களுக்கு தெரிஞ்சுக்காது. 8-2 என்பன இளம் முற்படி என்ன? என்ன சாமி, இப்ப இந்த விசேடம் வந்து சாமானியனோட போய் சேரணுமா, இல்ல என்ன கதை? ஆமா, இத புரியுது. முதல் படி இத புரிஞ்சுக்கணும். முதல் படி புரிஞ்சுக்கிட்டோம் சாமி, புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்து இப்படி கண்டவை
இந்த படி பார்த்துட்டேன். இந்த படி பார்த்துட்டேன். இந்த முதல் படி தெரிஞ்சு போச்சுல்ல. இந்த படியை பார்த்துட்டேன். ஓகே. இப்ப என்ன பண்ண இப்போ ரெண்டையும் சேர்க்க உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ரெண்டையும் சேர்க்கறதுக்கு உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்ப நாலாவது வச்சே வருது. அது வந்து நவநிலைகள். அதான் நாதம், விந்து, பரநாதம், பரவிந்து, விக்ராந்தம், மதிக்ராந்தம் அப்படி போகுது. இதை இப்படி வர இந்த படி பார்த்துட்டேன். இனி வர்ற படியெல்லாம் அப்படியே போ. முதல்ல இத தெரிஞ்சுக்க, அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருப்பா. சரி, அப்படியே போய்கிட்டு எங்களுக்கு தெரியாம எப்படி போறது? அடுத்து வரைப்பாங்க படி அப்படியே போற இல்லையா? படிக்க முடிக்குவா? என்ன சாமி புரியல? இல்லைங்க சாமி. முதல் படி பாத்தீங்க இல்லையா? இல்லைங்க சாமி, இல்லைங்க. முதல் படியில ஆன்மாவும் விசேட ஜீவனும் சாமானிய ஜீவன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி. அதை ஒன்னா சேர்க்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அதான் இப்படி தெரியா? நான் இந்த படியை பாத்துட்டேன். தவண ஆரம்பிச்சியா? தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஒரு அனுபவம் சொல்லியாங்க வருது. அந்த ஒரு அனுபவம் அப்படியே போங்க. ஒரு அனுபவம் வருது, அப்படியே போறேன். அப்படியே போங்க. இல்ல இப்படி கண்டனே இனி ஒருபடி எல்லாம் அப்படியே ஏனும்னா அப்படியே போன்றாரா? அப்படியே போன அர்த்தம் இல்ல. அடுத்த படி எனக்கு தெரியலையே, நான் எப்படி போவேன்? அடுத்த அக்கறை வாயா. நான் சாமி ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சரி, நீ அப்படியே போ. ஓகே. எது நீ பண்ணா படி முடிவு வரைக்கும் போ. படியோட முடிவு வரைக்கும் போ. ஓகே. அப்பா பாரு. பார்த்தேன். அனுமதி தெரியும். நில்லுங்க சாமி. அப்படியே பண்ணீங்க இல்லையா? போயிட்டேன். படி முடி பார்த்தாச்சு. படி முடிய பாத்துட்டேன். அங்க பாரு சொல்லி அடிமுடி காட்ட ஆண்டுவேன். அடிமுடியது பாருப்பா. அவரோட பேரொளி, பொன்னொளி, உள்ளொளி. அடுத்த வரி வாயா. நீ சொல்லாதியா ஜோதியு சாமி, நீங்க தானே கேட்டீங்க என்னதுன்ட்டு. அடிமுடி காட்ட ஆரம்பிச்சு. அதாவது ஓவரா படிச்சா அப்படிதான் சாமி, வேற என்ன பண்றது? ஜோதியின் சுரூபமே அந்தம், ஆதி என்றருளிய அருட்பெருஞ்சோதி. ஜோதியின் சொரூபம் இதுதான் அந்த ஆதி. அந்தம்னா முடியும் ஆரம்பம் சொன்னார்ல. சாமி திருப்பி வாங்க. லாஸ்ட் ஆயிட்டேன். திருப்பி வாங்க. ஜோதியின் சொரூபம். ஜோதியின் சுரூபம்னா என்ன? ஜோதி உள்ள ஜோதி உள்ள விளக்கம் ஒரு சொரூபம். ஜோதி இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு ஜோதி இருக்கு, அதுக்குள்ள சுரூபம் இருக்கு. அதுதான் அந்த ஆதி. ஜோதி ஆதி. அந்தம்னாக்க முதல்ல. ஆதினா முதல்ல, அந்தம்னா கடைசி. அச்சா சாமி அப்ப நில்லுங்க. படிகளை கடந்துதான் முதல்ல அடியே பாக்குறோம், ஆதியே பாக்குறோம், அப்புறம் அந்தத்தை பாக்குறோம். அப்புறம் முதல்ல வந்துருமா? அதான் இந்த சிற்ஜோதியின் இயலுரு ஆதி அந்தமென்றருளிய அருட்பெரும் ஜோதி. இந்த ஜோதி சிற்ஜோதியால போட்டா பாருப்பா. சிற்ஜோதி என்ன சாமி? ஜோதி பாரு. ஜோதி பாத்தீங்க இல்லையா? பார்த்தேன். சிற்ஜோதி அந்த இயல்பான ஜோதின்னு சொன்னீங்க. அதுல என்ன சிற்ஜோதின்னு கேட்டாக்க அதான் சிற்ஜோதின்றீங்க. என்ன சாமி புரியல எனக்கு. ஒரு ஜோதி அறிவியல் ஜோதியா? சிற்ஜோதின்னு சொல்றேன். சிற்ஜோதினா அறிவுப்பா. அறிவு. ஓகே. அறிவியல் ஜோதி தான் இயலூர். இயல்பு அங்க இயல்பு கூட அதான். இயலூர்னா என்ன? இயல்பானது. சரி. அதுதான் ஆதி அந்தம். சரி. ஜோதி தான் ஆதி அந்த ஜோதி தான் ஆரம்பம், அந்த மாதிரிதான். ஆனா 3 ஜோதி தான் வருதுன்னா உங்களுக்கு. 3 ஜோதி தெரியுது உள்ளுக்கு. முதல் ஜோதி ஆதி, 3வது ஜோதி அந்தம். முதல் ஜோதி வந்து பேரொளி, அதுதான் ஆதி. கடைசி வந்து உள்ளொளி, அதான் அந்தம். அந்தம். சரி, ஓகே. அதான் ஜோதி இயல்பு, அதான் ஆதி அந்தம் சொன்னாரு. சரி, இந்த சிற்ஜோதின்றது என்னது? அதான் பெருஞ்சோதி. சிஸ்டம் பெருஞ்சோதி இல்லையா?
ஓ சாமி, எனக்கு இது ஒரு பிரச்சனையாவே இருக்கு சாமி. இந்த சிறுனா சின்னதுன்னு நான் நினைச்சுக்கிறேன் சாமி. ஐயோ நான் எப்போ நான் எழுதுறேன் உனக்கு. சித்துன்னு இப்ப ஐயா அறிவுன்னு சொன்னாங்களா? அதான் நாங்க சிறுனா அறிவு, ஆ. சிற்ச பேர் இருக்கிறது சிற்ஜோதி, அதாவது பேரொளி. சாமி இந்த சிற்றின்பம் சொல்லி பழக்கி விட்டாங்க சாமி. சாமி சிற்றின்பம் சொல்லி பழக்கி விட்டாங்களா? எங்கெல்லாம் சிறுன்னு பாக்குறோம், சின்ன ஜோதின்னு நினைச்சுக்கிறேன் சாமி. அறிவு ஜோதி. இந்த சிற்ஜோதியின் இயலுரு ஆதி இயலுரு. சாமி இருங்க, ஏன் தெரியுமா அறிவு ஜோதி? ஏன்? மானபூசி ஆகாரம் அவுட்டு. உள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு சாமி. அது இல்ல, அறிவு தான் இருக்கு. இப்போ அறிவுதான் இருக்கு, அதனாலதான் அறிவு ஜோதி பேருக்கு. ஓ இந்த சிற்ஜோதியின், சரி ஓகே, இந்த சிற்ஜோதி புரிஞ்சிருச்சு. அதனுடைய இயல்பான உருவுதான் ஆதி அந்தம். அதோட இயல்பான உருவனா எப்படி சாமி? அது கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க பாப்போம். அதுவும் ஜோதி தானே. சிற்ஜோதியை பாக்குறோம், அதே மாதிரி இந்த அந்தமும் அதே மாதிரி ஜோதி தான். ஆனா அது வந்து வேற லெவலு. அது வேற ஜோதிச்சா அடுத்த பாருங்க. இது நான் சொல்ற சமயம் வழக்கம். சொல்லுங்க. ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்று அருளிய. ஆதியும் அந்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட, நீயும் ஆதி ஆயிட்டப்பா, முடிஞ்சு. இல்ல, நீ தெரிஞ்சுக்கிட்ட. முதலாளி தெரிஞ்சு அர்த்தம். ஓகே. ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீ ஆதி அந்தமும் தெரிஞ்சுக்கிட்ட. இத தெரிஞ்ச முத ஆளு நீதான்ப்பா. ஆமா, மத்த யாரும் தெரியல. மொத்தம் யாரும் தெரியல. ஓ ஏன் எந்த தவிர நம்மள இல்லங்க மகேஸ்வரி அம்மா என்ன கேட்க வராங்க? இல்ல பெருமாள் பாத்துருக்காங்க ஐயா. அருண் தோணு பாட்டு எடுங்க. இல்லங்க சாமி, அவங்க என்னமோ கேக்குறாங்க. நில்லுங்க. இல்லம்மா, இல்லங்க ஐயா, பெருமானார் வந்து பாத்துருக்காங்க இல்லையா? அதனால அவருக்கு அந்த கிடையாது, வெறும் ஆதி மட்டும் தானே அப்படின்னு. இல்ல அவர் இல்ல ஆதியும் அந்தமும் வல்லார் தெரிஞ்சுக்கிட்டாராம். அதனால நீதான் முத ஆளு. ஆதினா முத ஆளு, அவருதான் முத ஆளாம். எனக்கு உணையலாது உணையலாது இல்லையா? வர இது முதல்ல எடுங்க. என்னத்த சாமி எடுக்கிறது முதல்ல? அருளுக்கு மாலை பாட்டு 90, தலைப்பு 37. அருள் விளக்க மாலை பாட்டு 97. 90யா? பாட்டு 90, 37ம் 90 கலந்து 97ஆச்சு. புணர்ச்சி ஏற்பட்டு விட்டது சாமி. 90க்கும் 37க்கும் புணர்ச்சி ஏற்பட்டு 97ஆக மாறிவிட்டது. தவறாத வேதாந்த சித்தாந்தம். அதேதான். நீங்களே படிங்க. அற்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். தவறாத வேதாந்த சித்தாந்த முதலா சாற்றுகின்ற அந்தமெல்லாம் தனித்துரைக்கும் பொருளை இவராத சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் இருந்து அருளாம் பெருஞ்சோதி கொண்டறிதல் கூடும். எவராலும் பிரிதொன்றால் கண்டறிதல் கூடா என் ஆணை என் மகனே அருட்பெரும் ஜோதியைத்தான் தவறாது பெற்றனை நீ வாழ்க என்ற பதியே சபையில் நடத்தரசே என் சாற்றும் அணிந்தருளே. தவறாத வேதாந்த சித்தாந்தம் 6 அந்தம் இருக்குல்ல, தவறில்லாத 6 அந்தங்களும் இருக்கு இல்லையா? அந்த அந்தங்கள் எல்லாம் 6 அந்தங்களும் இந்த சாப்பிட்ட அந்தங்கள், வேதாந்த சித்தாந்தம் தொடங்கி வர்ற எல்லா அந்தமும் சரியா? எல்லா அந்தங்களும் தனித்துரைக்க பொருளை, உயர்ந்த ஒப்பற்ற பொருள். ஆனா தனித்தனியா சொல்றாங்களா? அவன் தந்தை சொல்றாங்க. அவன் சொல்ற தனித்துரைக்க பொருள்னா இறைவன் வந்து ஒப்பற்றவன் புரிஞ்சு சொல்றாங்க. அந்த இறைவனை
அந்த அவனுக்கு அந்த பிறந்த பொருளை 6 அந்தங்களும் சொல்லக்கூடிய இறைவனை அப்படி அர்த்தம். 6 அந்தங்களும் சொல்லக்கூடிய இறைவனை. இறைவனை இவராத சுத்த விவராதனா குறைவில்லாத. ஆமா, சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து சன்மார்க்கத்தில் இருந்து அருளாம் பெருஞ்சோதி இருக்கணும். அருளாம் பெருஞ்சோதி கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். அது அற்பெருஞ்சோதி. அது சுத்த சன்மார்க்கத்துல இருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆமா, இங்க வேற கிடையாது. இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து தவம் பண்ணி அற்புதத்தை பார்த்தாதான் அவனை பார்க்க முடியும். அடக்கடவுளே. அதனால மற்றவெல்லாம் வந்து இந்த பயிற்சி வரல. நிலுங்க சாமி, அதாவது பெருஞ்சோதி தான் கடைசியா உள்ளொலியே காட்டுது. சரியா? பெருஞ்சோதி உள்ளொலி. அதாவது தவம் பண்ணி பெருஞ்சோதியை பார்த்தாதான் கடவுளை பார்த்ததா அர்த்தம். சரியா? ஆமா, பெருஞ்சோதி தான் பேரொளி. பேரொழியை பார்த்தாதான் வந்து உள்ளே பார்க்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த பேரொழிதான் வந்து உள்ளொலிக்கு காட்டுதான்னு கேக்குறேன். ஆமா, வழி அதான் வழிகாட்டுது. அதான் சொல்றேன். பேரொழி அப்புறம் பொன்னொழி உள்ளொலி இப்ப வழிகாட்டுதுல்ல. அப்ப பேரொழிய பார்த்தானாக்கா அதான் அடியை பார்த்துட்டோம். அப்புறம் நடு முடின்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா, அதான் புரிஞ்சுங்க. சன்மார்க்கத்தில் இருந்து அருளாகிய பெருஞ்சோதி கொண்டுதான் அறிய முடியும் அந்த யாரும் அது இறைவனை. சரி. எவராலும் எவனாலே எதனாலே பார்க்க முடியாதுப்படா. போங்கடா, என்ன வேணாலும் பண்ணிக்கங்கடா. என்ன வேணாலும் யாராலும் என்ன சாரணாலும் பண்ணிக்கோ. எவராலும் பிரிதொன்றால் கண்டது கூடாது. யாரு தெரியுமா சொன்னது? அவன் சொல்லியிருக்கான் சாமி, இவரு சொல்லல. அது அவன்தான், ஐயா இல்ல, அவன்தான் சொன்னான். என்று என்னானே என்மானே நீ அற்புதத்தை தவறாது பெற்றனை, நீ தான் அற்புதத்தை பெற்ற, நீ வாழ என்ன பதி பொறுமா. சரி, இந்த பாட்டு எதுக்கு எடுக்கிறீங்க இப்ப? எதுக்கு ஏன் எடுத்து சொல்லுங்க. ஏன்னாக்கா முதல்ல நம்ம வந்து இங்க இருந்தோம் சாமி, ஆதி நீதான் ஆதின்னு பார்த்தோம். சரியா? அப்புறம் திடீர்னு இந்த பாட்டு தொற அப்படின்னீங்க. இங்க எங்க ஆதி இருக்கு சொல்லுங்க. இதான் முதல்ல பார்த்தாரு. எங்க இருக்கு? அப்படியே பார்த்தா அப்படின்னு சொல்றாருல, என் மகனே அருப்பெருஞ்சோதியைத்தான் தவறாது பெற்றனை நீ அப்படின்றாரு. முதலில் பாருங்க சார், பொருளை அருளாம் பெருஞ்சோதி கொண்டு அறிவு சொல்றாருல, அருளாம் பெருஞ்சோதி கொண்டு அறிதல் கூடும். ஓகே, இங்க வந்து வேற ஏதாவது பழம் சொல்றாரா? இங்க இந்த வரி அருளாம் பெருஞ்சோதி கொண்டு அறிதல் கூடும், அருப்பெருஞ்சோதியை தான் தவறாது பெற்றனை நீ. ஆமா, இந்த பாட்டு வைப்பாங்க. எந்த பாட்டுக்கு போனோம்? அவன் வைப்பாங்க. இங்க நீதான் ஆதி சொல்றாங்க. நீதான் ஆதி என்ன, நீதான் தெரிஞ்சுட்டேன். அதான் நீதான் ஆதி. ஓகே, ஆதி அந்த அறிந்து சொல்ற ஆதி அந்த ஆதி எது? பெருஞ்சோதி. பெருஞ்சோதி அந்த வந்து உள்ளொலி. அந்த வந்து உள்ளொலி. நீதான் தெரிஞ்சுட்ட, நீ ஆதி, நீதான் முதலாளி, நீதான் முதலாளி. சரித்திரத்துல வந்து இறைவன் சரித்திரத்துல வந்து யாரு பாவம் அது ஆதி, அவரு தான் வள்ளலாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாங்க, இதனாலதான் அந்த பாட்டு சொன்னேன். ஏன்னா இவர் தான் அறிஞர், வேற யாராலும் எதாவது அடைய முடியாதுன்னு சொல்லிட்டா பாருங்க. மற்றவங்க ஏதோ பயிற்சி பண்ணாங்க இல்லையா? ஆமா, எவனாலும் எதனாலே அடைய முடியாது. இவர் தான் அறிஞர். யாரும் பாக்கலையா? எனக்கு அதான் தெரியாது சார். இப்படி முடிச்சு விட்டீங்க கதைய. எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன் உங்களுக்கு. இத ஒரு சமரியா முடிச்சுடுவோம். இது நல்ல விஷயம். இது முதல்ல உயிரையும், அதாவது சாமானிய ஜீவனும் விசேட ஜீவனும் என்னன்னு தெரிஞ்சுக்க. உயிரையும் ஆன்மாவையும் அப்படியே அப்புறம் உயிரையும் ஆன்மாவையும் தெரிஞ்சுக்க. அது ரெண்டையும் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்க. அப்புறம் மொதப்படியா தவம் பண்ற. மொதப்படி என்னன்னாக்கா தவத்தை ஆரம்பிக்கிற. சரியா? இல்ல சாமிகளே, இப்படி கண்டனை மொதப்படி. சரியா சாமி? அப்புறம் மத்த படிலாம் இருக்கு. சரியா? இல்லைங்க. அதாவது அப்புறம்
விந்து விந்து தான் பாத்துருக்குமா சாமி? ஆமா, அப்புறம் நாதம், பரவிந்து, பரநாதம் மத்தபடி. அது அப்படியே வரும். ஓகே. அப்புறம் படிமுடி கடந்தனை பாரிது பாரன அடிமுடி காட்டிய அருட்பெருஞ்சோதி. இப்ப இந்த படியோட முடி இதோட முடிதான்னு கேக்குறேன், பரநாதத்தோட. சுத்தத்தோட முடியும். சுத்தத்தோட முடியுதா? ஆமா. ஓ ஓகே. படிமுடினா என்ன சாமி? படியோட முடிவு தானே? ஆமா, ஸ்டெப்ஸ் பாரு, ஸ்டெப் முடிய போ. ஓ, கடிந்தனை பாரிது பார். எனக்கு என்ன புரியுதுன்னா சாமி, படி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் பேரு அடிமுடிய காட்டுறாரா, என்ன கதை? இல்ல 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 இல்ல, படிமுடி பாத்துட்டு நீ அப்ப இது பாருக்கு இல்லையா, அடிமுடி காட்டுறாரா? ஓ சாமி, இப்ப அடிமுடினாக்கா இப்ப நம்ம விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம், திக்கிராந்தம் பேரொலி அடி, சரியா? ஆமா. அதிக்கிராந்தம் பொன்னொலி. ஆமா. நடு. சம்மேளனம் இது என்னது? உள்ளொலி. இல்ல சம்மேளனம் அமுதம். அமுதம். சுத்தம் முடி. முடி. உள்ளொலி. உள்ளொலி. அது முடிச்சிட்டேனாக்கா நீ அதீதமாயிடுற, கலந்துடுற. ஓகே, சரி. ஜோதியு ஜோதி 8-2 அகாரம் உகாரத்துல ஆரம்பிச்சு இந்த லாஸ்ட்ல களத்தில் முடியறதுதான் முடி, என்னங்கய்யா? ஆமா, முடி. முடி. அச்சா, முடி பாத்தியா? ஜோதியு ஜோதி சுரூபமே அந்தம். சரி, வர அடிமுடி காட்டினா அடி முதல்ல பார்த்தாச்சு, அப்புறம் முடி பார்த்தாச்சு. இப்போ ஜோதி ஜோதி சொல்லுவாங்க, அண்ணாபி ஆரம்பமும் முடியாதான் சொல்லிட்டாரு. அந்த ஜோதியில் ஜோதி இருக்குதே, அதுதான் ஆதியும் அந்தமும் அப்படின்ட்டாரா? ஆமா ஆமா. அதாவது நீ பேரொலிய பாக்கணும், அப்புறம் பொன்னொலிய பாக்கணும், அப்புறம் உள்ளொலிய பாக்கணும். அதுதான் ஆதி அந்தம். அவ்வளவுதான். அப்போ நீ பிறந்தது இதுக்குதான். ஆமா, அது அடுத்து இந்த ஜோதி, அதாவது செல்ல ஜோதி இல்ல, அது இந்த சிற்ஜோதியின் ஏழூர் ஆதி அந்தம் என்றருடைய அருட்பெருஞ்சோதி. ஓ, இந்த சிற்ஜோதினாக்க இங்க வருது சாமி. நிக்கிறாந்த இருக்குல்ல, இதுதானே பேரொலி, அறிவு ஒளி தான். இத பார்த்தனாக்கா மத்தது எல்லாமே அது காட்டி விட்டுரும் சாமி. மத்தபடி எல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நடக்குமா, இல்ல தொடர்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? தாமனா கிடையாது, தாமனம். ஓ, அப்படியே இப்ப இந்த இதுக்கு போனாக்கா சாமி, இதுக்கு போறீங்களா? 3 தர மாட்டான், ஒரு காலத்துல 3 தர மாட்டான். இல்ல சாமி, ஷாப்பிங் மாலுக்கு போனா நீங்க போறது மணிக்கு கதவு திறந்துக்கும், அந்த மாதிரி திறந்துருக்கும்னு நினைச்சேன். இல்ல சார், நான் வேற என்னங்க வயதாச்செல்லாம் வருது. சினிமா போனீங்கன்னா ஒரு டிக்கெட் 3 தருவோம், 3 ஷோ. ஒரு டிக்கெட்டு 3 ஷோ பார்க்கலாம். 3 ஷோ பாக்கலாம். ஓ, இதே மாதிரி ஒரே ஒளியில 3 பாத்திரலாம்டா அப்படின்றீங்களா? ஆமா, அந்த டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது, தொடர்ந்து முயற்சி பண்ணு. ஆமா, அப்ப கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், அதீதம் வரைக்கும். அப்புறம் பண்ணணும். அப்புறம் கூட பண்ணுமா? அதீதத்துக்கு அப்புறமா? அப்புறம் சொல்றேன், அப்புறமா பாட்டு வேணுமா? சபி, நாங்க அதோட முடிஞ்சிருச்சு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தாங்க, அப்புறம் கூட பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க தான் கடவுள் ஆயிட்டுமே சாமி, அதுக்கப்புறம் என்ன பண்றது இருக்கு? அப்புறம் பேசலாம். அது வேற லெவல் போல இருக்கு. இல்ல டவுட் வச்சீங்க, பேசலாம். அடுத்த புக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அப்புறம் பேசுவோம். ஆதியும் அந்தமும் அறிந்தேனே நீ. இதெல்லாம் மேல சொன்னது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டது நீதான்ப்பா முதலாளி. நீதான் முதலாளி. அவ்வளவுதான். ஐயா இப்ப என்ன தெரியுமா, ஐயா யாருமே தெரிஞ்சவங்கள ஆனாலே சொல்லிட்டான். அதான் ஒரு பாட்டு இருக்கு சாமி, பகல்ல இருக்க முனையலாது. சொல்லுங்க சாமி. இல்ல இல்ல, எல்லா வளர்ச்சி கழிச்சு, எல்லா வளர்ச்சி கழிச்சு இப்படி வேகமா போனா எப்படி சாமி? எல்லாம் வல்ல சித்து எனக்கு அளித்து எனக்கு உணையலாது இளையனும் அருட்பெருஞ்சோதி. எல்லா சித்தியும் கொடுத்து எனக்கு ஒன்ன விட்டா வேற ஆள் இல்லப்பா. என்ன லெவல் அது? இதுக்கு என்ன தலைப்பு போட்டுக்கிற? 8-2 ஆரம்பிச்சு இப்ப ஆதி அந்த படிநிலைகள் போட்டுக்கோமா, படிநிலைகள் போட்டுக்கலாம். சார், என்ன சார்? 298 வரி
நில்லுங்க சார், இது என்ன தலைப்பு போறதுன்னு பேசிட்டு இருக்கிறோம். அது 149 போடுங்க. இப்ப இந்த வரி பாருங்க, 149 உங்க கணக்கு. என்ன பார்க்கணும்? 149 இல்லையா உங்களுக்கு? எல்லாம் ஓ இதா, எல்லாம் வல்ல சித்தெனக்கு அளித்து எனக்கு உனை அல்லாது இளையனும் அருட்பெருஞ்சோதி. சொல்லுங்க. உன்னை தவிர யாராவது இல்ல. எல்லாம் என்ன வேற, இது வந்து வல்லார் அடைந்த நிலையில பாப்போம். ஆமா, இப்ப பாருங்க, இப்ப போச்சு. இந்த 8:2 இருந்து இது வரைக்கும் சாமி என்ன தலைப்பு? தவப்படி நிலைகளா இல்ல படிநிலை போடுங்க. சன்மார்க்க படிநிலைகளா? போடுங்க, சன்மார்க்க போடுங்க. சன்மார்க்க படிநிலைகள் போடுங்கம்மா. அங்க ஓகே சார், போடுங்க. சன்மார்க்க படி நானும் போட்டுக்கிறேன். நில்லுங்க சாமி, அவங்கிட்ட போடுங்க, நான் போடலாம். எப்படி சன்மார்க்க படிநிலைகள்? ஓகே, பார்த்து வாங்க. இப்ப வள்ளலார் அடைந்த நிலை சரியா சாமி? ஒரு சின்ன குட்டியோட பாத்துலாம். ஆக மொத்தத்துல கண்டினியூ ஓட்டியவே, ஆக மொத்தத்துல கண்டினியூ ஓட்டி இல்லை சாமி, வெற்றி வேற முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்றீங்க சாமி? சொல்லுங்க. குட்டி வளர்க்கணும் என்ன கதை? 2 வரி மாத்துக்கலாம். 2 வரி. 204 தெய்வான வாழ்த்தலர். உங்களுக்கு 102. 102. ஓகே, படிங்க. வையமும் வானமும் வாழ்த்திட எனக்கருள் ஐயறிவு அளித்த அருட்பெருஞ்சோதி. இது பாத்துருமே சாமி இன்னைக்கு? இல்ல பார்த்தோம். அதை சொல்லுங்க. சொல்லுங்க மக்களே, எனக்கு தெரியும். ஆனா நீங்க என்னன்னு தெரிஞ்சிருக்காருன்னு பாக்குறேன். சொல்லுங்க மக்களே. எப்படி தம்பி? எப்படி கழுவுற வீடுல நழுவுற வீடு இதுதான். வையமா இல்ல, நம்மளுக்கு தெரியும் சாமி. நம்ம சொல்லி அதனால மக்களுக்கு அவங்க சொல்லணும் விருப்பம் விடுவாங்க. நம்ம ஏன் இடையில பூந்து அவங்களோட ஆசையை கெடுப்பானே. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க மக்களே. வையமும் வாழ்வும் வாழ்த்திட எனக்கருள் ஐயறிவு அளித்த அருட்பெருஞ்சோதி. திறக்க மாட்டாங்களா? கடைசியா நான் தெரியல சாமி, மறந்துட்டேன். சொல்லுங்க. வையமும் வானமும் வாழ்த்திட எனக்கு அருள் ஐயறிவு அளித்த அருட்பெருஞ்சோதி. வையமும் வாழ்மும் வாழ்த்திட எனக்கு அருள் செய்ய, அது புரியுது. இந்த ஐயறிவு தான் புரியல, மறந்துச்சு. ஐயனா இறைவனா? ஓ, இறைவனுடைய அறிவு. ஐயா, போன வாரம் ஐயறிவு அளித்தனாக்கா இறைவனுடைய அறிவை எனக்கு கொடு அப்படின்றாரா? ஆமா. எப்படி ஐயா இறைவு? ஐயரா? ஐயரோட ஒரு எழுத்து இறைவன் பேர். ஒரே எழுத்து தான். ஐனா இறைவனா? ஆமா. இறை அறிவை கொடுத்த வையமும் வானமும் வாழ்த்திட எனக்கு. என்ன சாமி, கடவுள் நிலை அறிந்து அமையமாயிட்டனா இல்ல கடவுள் என்ன கலந்துட்டாரா இல்ல என்ன கதை? அறிவு இல்லங்க. வந்தனால என்ன பண்ணா, நினைச்சு அடுத்த வரி பாருங்க. சாமார் அனைத்தும் தவிர்த்திங்க எனக்கு ஆமார் அருளிய. இது போன வாரம் பார்த்தோம். சாவறதுக்கு வந்து நிறைய வழி இருக்கு, அதெல்லாம் தவிர்த்துட்டு ஆமா இருக்காரு அப்படின்ற சொல்ற. ஏன் வந்தது? இறைவனுடைய அறிவு வந்துச்சுதான் அவன் இருக்கிற மாதிரி நம்மளும் இருப்போன்றீங்களா? இல்ல சாமி, அவன் வந்து கலந்துட்டான்னு வச்சுங்களேன், அவனோட அறிவு ஒரு செட்டு சொத்துக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்துருமே. சத்தியமாம் சிவ சத்திய இந்த எனக்கு அத்திரல் வளர்க்கு. இது போனவர் பார்த்து சாமி ஃபுல்லா. அது சாவாநிலை. சார் அடுத்த ஹெட்டிங்கா சார்? சார் நான் வெளில போயிட்டு இப்பதான் வந்தேன். சாரி, அடுத்த ஹெட்டிங்கா சார்? இல்லைங்க, போன வாரம் பார்த்தா சும்மா பாக்கணும். திருப்பி எங்க போயிட்டு வந்தீங்க? கீழே யார கூப்பிட்டாங்க, போயிட்டு. கீழே கூப்பிட்டாங்களா?
வேற வேற அடுத்த வேற கூப்பிடுங்க. அசரீரி கூப்பிடுறாங்களோ? வேற கூப்பிடுங்க சார். வேற கூப்பிடுங்க. 2:38ங்க. எங்க தம்பி வேற குரூப் எங்க எடுக்க விடுறீங்க குரூப்ப? இந்தாங்க சாமி. 2:12 பாக்கட்டுமா? நல்ல அமுது எனக்கு ஒரு நாவலம் காட்டிய நல்லலை நீக்கிய. ரைட். இது வந்து வள்ளலார் அடைந்தது அப்படின்னு போட்டிருக்கீங்க. சரி, சொல்லுங்க என்ன அது அடைஞ்சாரு? இப்ப தானே நல்ல அமுது என்பது நாவலங்க. நாங்கள் வந்து அமுதம். நாவல அமுதம் கிடைச்சிருக்கா? இல்ல, நாலு அமுதம் வந்து அமுதம் சாப்பிட்றது மாத்திரம் இல்ல, அது பேசுறதெல்லாம் அமுதம். ஓ, பேச்செல்லாம் அமுதம் தான். பேச்செல்லாம் அமுதம் தான். மரண அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னா அவரோட போச்சு. என்ன அல்லல்? அவருக்கு என்ன அல்லலை? இன்னும் எழுதி வச்சு அல்ல போச்சுங்கிறாரு. பிறவின்ற அல்லல போயிடுச்சா இல்ல என்ன இருக்கலாம். பிறகுதான் வேற அல்ல இல்லையா இருக்கு. ஒரு அல்ல அவர் கிடையாது. சொல்றேன் நல்ல போச்சுங்கிறாரு. என்ன சாமி நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு அவரு? அப்ப ஒண்ணு கிடையாது. பிறகு அதாவது சொல்லல. இல்ல 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 நம்ம சாதாரண வர்ற மாதிரி நடிக்கிறாரு. அதனால கஷ்டம் மாதிரி துன்பட்ட மாதிரி நடிக்கணும். அப்படி அது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு இதா ஏமாற்றம் இல்ல. ஏமாற்றம் இல்ல, தன் தாய்ச்சினாதான் ஆணவம் குறையும். ஓ, நாம வந்து ஐயா வந்து நான் கடையின்னு விழுந்தேன், மரத்து பூக்கு புழுவோட சின்னாடுதான் பாருங்க. அப்படி ஏன் தாழ்த்திக்கிறாங்க? நான் அவர் அந்த மாதிரி தாழ்ச்சி இல்லை, உயர்ந்தவர் அவரு. நான் உயர்ந்து நினைச்சோம்னா அங்க ஆணவம் வந்துடும். ஓ, இதுதான் வந்து பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். ஆமா. ஓ, அது சொன்ன வந்து உனக்கு மழை வந்து கொஞ்ச போச்சு. மழை நான் தான் உயர்ந்தனே போச்சு. சூரியன் கால் அடிபட்டது. மடு இருக்கு, தண்ணி மடு இருக்குல்ல, தாந்தே போச்சு. பூமி தலைமையில உட்காந்துது. தாழ்ந்து போனா தலைமையில உட்காரும். ஆழத்துல போனா என் கால் நான் மாட்டி நகரும். இல்லைங்க, இந்த கதை திருப்பி வாங்க, கன்ஃபியூஸா இருக்கு. மழை வந்து வளர்ந்துகிட்டே போகுது சாமி. நான் தான் பெரிய ஆளு. ஓகே, மழை வளர்ந்துகிட்டே போகுது. ஓகே, என்னோட வருஷம் யாரும் போனதே போச்சு. சரி, சூரியன் காலை போட்டு அமைனாத. சூரியன் காலில போட்டு அமைக்கி விட்டான். ஏன் அப்படி பண்ணா? கடலை பிடிச்சா எவனா காலை அமைடும். ஓ, எவனாச்சும் இழுத்து விட்டுருவான். தலைவர் பிடிச்சு போனா எவன் காலையா மாட்டிக்கிடும், அடக்கி விட்டுருவாங்க. ஓகே, மடு இருப்பாரு பள்ளம், மடுத்துல நிறைய தேங்கிடுவேன். மடு நான் தாந்தனே போச்சு. பூமி தாங்கி ஆதிசேஷன் பூமியை யார் சாதிக்கிட்டு இருக்கான்? ஆதிசேஷன் தாங்கிக்கிட்டு இருக்கான். ஓகே ஓகே ஓகே. அவன் தலைமையில உட்காந்துது. அவன் தலை மேல போய் உட்காந்துருச்சா? யார் தாழ்ந்துகிட்டே போனனால அவன் தலை மேல போய் உட்காந்துக்கிச்சு. ஆமா, கால் மாட்டுச்சு. சாமி, இப்ப ஆதிசேஷன் தான் உலகத்தை தாங்கிட்டு இருக்கானா? ஆமா, அவன் தலை போகம் ஏற்படுது. அவன் தலை ஆட்டினா போகம் ஏற்படும். அவன் தலையை ஆட்டானா போக போகுதா? அவன் எப்ப ஆட்டுவான்? திடீர்னு அரிச்சிச்சுனாங்க, என்ன பண்றது சாமி? தலைகளே ஆட்டி விட்டானாங்க. இப்ப ஆதிசேஷன் சொல்ல வேண்டியதாப்பா, எது நடந்தாலும் தலைய போட்டு ஆட்டிடாதப்பா, எது மட்டும்தாலும் வருவாள், அரிக்குது கிரிக்குதுன்னு தலைகளே ஆட்டி விட்டுனாக்க இங்க அவ்வளவுதான் கதை. சரி, ஓகே. அடுத்த வரி, அதாவது ஐயாக்கு வாயில அமுதம். இல்லைங்க, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நான் நினைக்கிறேன் இப்ப வள்ளலார் வந்து இன்னொன்னு சொல்ல வர்றாரு நம்மளுக்கு. அதாவது இவ்வளவுதான் நீங்க இதா இருந்தாலும் தாழ்ந்துருங்கப்பா, நீங்க ஆனது ஆனாதீங்க. இன்னொன்னு வந்து
எல்லாம் ஈஸியா கிடைக்கும்னு நினைக்காதீங்க. முயற்சி பண்ணுங்க. நானும் முயற்சி பண்ணேன். அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு மோட்டிவேஷன் கொடுக்குறாப்புல தோணுது எனக்கு என்னமோ. ஆமா 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 இல்லன்னு உண்மைதான். வச்சுங்களேன், ஈஸின்னு வச்சுங்களேன், அவன் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் செஞ்சு போடுவாரு அப்படின்ட்டு உட்காந்துருப்பாங்க. முடியாது 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 முடியாது. அவன் முயற்சி பண்ணோம். நானே முயற்சி பண்ணிதாப்பா வந்தேன், நானே தவம் புரிந்தேன் அப்படின்னு சொல்ற போது ஆமா 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 நீங்களும் பண்ணுங்கப்பா நினைக்கிறேன். இது வந்து நம்ம செஞ்சு கொடுக்க முடியாது போல இருக்கு ஆளுங்களுக்கு. அவன் செஞ்சுக்கிட்டு தான் வரணும் போல இருக்கு. ஆமாங்க. சிஸ்டமே அப்படிதான் நினைக்கிறேன் சாமி. யாரும் கொடுக்க முடியாது. சரி, அடுத்து கற்பகம் என்னுளம் கைதனில் கொடுத்து அற்புதம் ஏற்றனும் அருட்பெருஞ்சோதி. கற்பகம் என் உள்ளம் கைதனில். அவர் கையில கற்பகம் இருக்கு. கற்பகம்னா கற்பக தருவா. ஆமா, என்ன கொடுக்கும். இந்த கற்பக தருன்றது வந்து கல்ப விருட்சம். சரியா சாமி? ஆமா, என்ன கொடுத்தாலும் கொடுக்கும். என்ன கேட்டாலும் கொடுக்கும். அவர்கிட்ட என்ன ஏழாத்த. ஓ, அவர் கையில இருக்குது அது கற்பகம். அவர்கிட்ட நீங்க வேண்டி கேட்டீங்கன்னாக்கா கொடுக்கும். ஆமா, சரியானதா அறிவாளியா கேட்டீங்கன்னாக்கா ஜாலியா இருப்பீங்க. கண்டதை கேட்டீங்கன்னாக்கா நீங்க தான் பண்ணணும். தரப்படாது. தரமாட்டாரா? தரமாட்டாரு. இல்ல சாமி, இப்ப நாங்க கேக்குறோம், நாங்க நல்லா இருக்கணுங்க எங்களுக்கு தெரியும். அவர் தெரியும். தெரியும். நம்ம எல்லாரும் நல்லா அவர் தெரியும். அப்ப சில சமயம் நம்ம வேண்டினது கிடைக்கல, நல்லது செய்யறாருன்னு சொல்லுங்க. ஆமாங்க. ஆமா, வேண்டினது கிடைக்கலன்னா நல்லதுதான் செஞ்சிருக்காங்க. அடுத்து கதிர்நலம். கதிர் ஒளி. கதிர்நலம் என்கிற கண்களில் கொடுத்து அதிசயம் ஏற்றன். கதிர்நலம்னா என்ன சாமி? கண்கள்ல ஒளியா? ஒளி ஒளி கதிர் வெளிக்கதிர். பார்வை அண்டங்கள் அப்பால் பண்ணி சொல்றாருல்ல. ஓ, என் பார்வை அண்டங்கடங்களுக்கு அப்பால் இருக்கின்றது. அதிசயம் ஏற்றனும் அதிசயம் ஏற்றனா கண்பாடு நல்ல படுதலாம். ஓ, அங்க இருந்து நம்மள பாத்துட்டு டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற, உன்னை தவம் சொன்ன, என்னடா பண்ற அப்படின்னு கேட்பாரு. ஆமா, அங்க கேட்பாரு. உடனே நம்ம இங்க வல்லர் பாத்துட்டு இருக்கியா அப்படின்ட்டு. கதிர்நலம் என் இரு கண்களில், இரு கண்களை ஒரு கண் இல்ல இரு கண்கள் கொடுத்து தம்பி அங்க இருந்தே பார்த்து நமக்கு என்ன தேவைன்னு செய்ய முடியும். அது ஒரு அதிசயமா? அப்படி சொல்லலாமா? ஆமாங்க. அதாவது நம்மள பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. படிக்கல இருந்த இடத்தில் அவர் கைகள் கொடுக்கும். கேட்டறியும், சுவைத்தறியும், பார்த்தறியும் சொல்லுவாரு இருந்த இடத்துல. ஆமா ஆமா. அருளொளி என் தனி அறிவினில் விரித்தே அருள் நெறி விளக்கெனும் அருட்பெருஞ்சோதி. அருளொளி என் தனி அறிவினில் விரித்தே அப்படின்னா அவருடைய அறிவுல அருளொளி ஆண்டவங்களுக்கு தான் அருளொளியை கொடுத்துட்டான். ஓகே, அருள் நெறி விளக்க எல்லாருக்கும். அருள் நெறினா என்ன சாமி? சன்மார்க்கம் தானே? அருள் அடையக்கூடிய நெறி. ஆமா. ஓ, ஓகே ஓகே ஓகே. இப்ப நீங்க அருள் அடையினா இதை பண்ணும், இதை பண்ண, இப்படி பண்ண, இப்படி பண்ணுன்னு சொல்றாரு. அதான் சாமி அது விளக்குறதுக்கு. ஏன்னா அருளொளி கொடுத்தனாலதான் அவரோட அறிவில இதெல்லாம் தெரியுது. சரியா? அப்ப என்ன சொல்ல வர்றாரு சாமி? இறைவன் தான் சொல்லி கொடுத்தான்னு சொல்ல வர்றாரா? குரு. அவர்தான் குரு. ஓகே. அருளொளி சரி, அதை நான் பறையொளி பறைபொலி என் மனப்பதியினில் விரித்தே அது அரசது. அம்பாள் சக்தி. பறைனா அம்பாள். ஓகே. மனம். அவர் மனசோட பறைவெளிதான் இருக்கும். நம்ம மனசு மாதிரி அசிங்கமெல்லாம் இருக்காது. என்ன சாமி சொல்றீங்க? புரியல. பறைவெளின்னா சக்தி சார். சக்தி. ஓகே. மனசு சக்தியை கொடுத்து ஆட்சி பண்ணு. அப்ப என்ன சொல்றாரு? சக்தி கொடுத்து மனச வந்து இந்த ஒளி ஆட்சி பண்ணுன்னு சொல்ல வர்றாரா? நம்மள எல்லாரையும் அவர் ராஜா மாதிரி ஆயிட்டார். நம்மளாம் குடிகள். ஓ, இது சாமி
நான் என்ன நினைச்சிருக்கேன் தெரியுமா இவ்வளவு நேரம், அந்த ஒளிய மனசுல கொடுத்து மனதை ஆட்சி பண்ண நினைச்சு. இப்ப இது வந்து வள்ளலா இருக்கு இந்த ஒளியை கொடுத்து நம்ம நாட்டு சொல்றாரு, ஆட்சி பண்ண சொல்றாரு. பறை ஒளி என்மன பதியினில் விரித்தே அரசது இயற்றனும் அருட்பெருஞ்சு. தம்பி திருப்பி வாங்க சாமி, புரியல எனக்கு. பறை ஒளிய, பறை ஒளின்றது என்னது? சக்தி. சக்தி, ஆதி பராசக்தியா? ஆமா ஆமா. ஓகே. சக்தி வந்து மனசுல கொடுத்து எல்லாரையும் ஆட்சி பண்ணு, எல்லாரையும் ஆட்சி பண்ணு எல்லாரையும் அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் மனசுல கொடுக்கணும்? ஏன் மனசுல கொடுக்கணும்? மனம் தானே எல்லாரையும் கவர் பண்ணும். அறிவு வந்து தவிர்த்து போயிடும். சரி, மனம் தானே உலகம் எல்லாரும் அப்படி. ஓ, மனம் வந்து இந்த உலகியல் வேலையில எல்லாம் பார்க்கும். இப்ப என்ன ஆகுதுனாக்கா, இப்ப நம்ம மனசு வந்து சாமி நமக்கு என்னென்ன தேவையோ அதை பாக்குது. அவரோட மனசு வந்து அந்த ஆட்சி பண்ணுது, மக்களை பார்த்து மக்களை திருத்த வருது. ஐயா எனக்கு ஒரு கேள்வியா, பதினியா சொல்றாரு, மனப்பதி பதினியான்னு சொல்றாரு. இடம் ஊரு இடம் திருப்பதி அந்த மாதிரி நினைச்சேன். அந்த பையன் அங்கதான் குழம்பிருப்பான்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். இந்த இடத்துல பதி திருப்பதி, கச்சியம்பதி பேர் சார். இப்ப மனப்பதினாக்கா இறைவன் நம்ம சொல்ல முடியாது. மனப்பதினா இடம் தான் வருது மனன்ற இடத்துல. சாமி விரித்தே ஏன் சாமி ஃபுல்லா நிரம்பிருச்சோ, பரவி இருக்குதா? கொஞ்சம் கூட இல்லடகமான வேலையை பார்த்துட்டு இருவான். ஆமா, ஃபுல்லா விரிச்சு ஆட்சி ஒண்ணு சொன்னாலாம். அதாவது நம்ம மனசெல்லாம் சேர்த்து ஆட்சி பண்ண சொல்லி போல இருக்கு. அவர் மனசை வச்சு நம்ம மனதையும் அவரு கண்ட்ரோல் பண்ண முடியும் போல இருக்கு. அவரு முடியுமா சாமி? அவரு நினைச்சாக்கா அவரால் எல்லாம் முடியும். அவர் தெய்வம், அவரால் எல்லாம் முடியும். வல்லவ சக்திகள் வகையெல்லாம் அளித்து எனது அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி. சொல்லுங்க, என்னது வல்லவ சக்திகள் வகையெல்லாம்? வல்லவன் ஆற்றல் இல்லையா? ஆமா. முருகன் வேலை எப்படி, அறிவு எப்படி? ஆமா, சக்தி வளர்க்கணும் இல்லையா? கூர்மையா இருக்கு, அகண்டு இருக்கு, ஆழமா இருக்கு அப்படின்னு. வல்லபக்தி எல்லாம் என்ன வகை இருக்கு எல்லாத்தையும் கொடுத்து, எல்லா சக்திகள் எல்லாத்தையும் கொடுத்து அலலைக்கு அல்லதான். அதுதான் பாயிண்ட். எந்த அல்லலும் அவர் கிடையாது. அல்லைக்கு அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி துன்பத்தெல்லாம் அல்லல் அவரியது அல்லல் அல்லல். புரணா சமயம் அடுத்தது வாங்க. அடுத்த நிறைய வரி இருக்கு சாமி, டைம் இல்ல. ஆமா, டைம் 10 நிமிஷம் தான் இருக்கு. அடுத்த வரி வந்து 5-5-4 இருந்து 5-8 கோஷம். அதேங்கப்பா, அதுவும் பெருசாங்க. அதுவும் பெருசான். அது வெளி விளக்கம்ட்டு அது நம்ம ஒரு செட்டா பாத்துருவோம் சாமி. இப்ப பாக்க முடியாது, அடுத்த கிளாஸ்ல ஒரு செட்டா பாத்துருவோன்ற. சரி, வேற ஏதாவது இடையில சொல்ல போறீங்களா? தனி ஒரு வரி பாத்துலாமா? தனி ஒரு வெளி பாத்துலாமா? தனி வெளி பார்த்து தனி வரி வேணாம், அது வந்து முக்கியமான வரி. அப்புறம் பாப்போம் ஒன்னா சேர்த்து. நீங்க அங்கேயும் இங்கேயும் போயிட்டு சாவே இல்லைங்க, அது ஒரு செட்டா பாப்போம் சாமி. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, எது தனி வரி எது இது வரி. அது வந்து தனித்தனி வரி, முக்கியமான வரி. அப்புறம் அடுத்தது பாப்போம். இப்ப வந்து குழுவை பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, குழுவுல தனி வரியை போட்டு தனி வரியில குழுவை போட்டு ஒரே குழப்பமாயிரு போகுது. சரி, முடிச்சுக்கோ சாமி. அப்ப சரி, ஓகே, முடிச்சுக்குவோம். அடுத்த கிளாஸ்ல பாப்போம். அடுத்த கிளாஸ் அடுத்த செவ்வாய்க்கிழமை தான். 2 மணிக்கு. சரி, யாருன்னு கேளுங்கப்பா. 2 மணிக்கா? கேள்வி கேட்டோம். 2 மணிக்கு தாவமா? 2 மணிக்கு தாவம் தான். ஓகே. செவ்வாய். ஐயா வணக்கம் ஐயா, கேள்வி கேட்கலாங்களா? கேளுங்க சார்.
ஐயா ஒரு சின்ன டவுட் தான். இது திருநூறு வைக்கிறதா வைக்க கூடாதா? அது எனக்கு குழப்பமா இருக்கு. யார் கேட்கறது? யாரு? பிரவீன் ஐயா, பிரவீன் பேசுறேன். ஓகே ஓகே சார். சார் தின்னு இருக்கேன், ம் அது சைவச்சம் நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டா சைவமே இல்லை பொய்யின்ட்டார் ஐயா. சரி ஐயா. சைவம் பொய்னா அப்புறம் பொய்யா சின்ன எப்படி இருக்க முடியும்? முதல்ல அந்த ஆமா ஐயா. அந்த மீனிங் எடுத்து போட்டுருங்க. ம் சைவச்சம்லாம் இல்லை. அச்சா ஓகே ஐயா. ம் அடுத்த பாட்டு என்னன்னா, தின்னு நெத்தில வைக்கிறீங்க பாருங்க, ம் நெத்தில ஈரத்தான் எடுத்துடும் சார். அது ஆமா ஐயா, அது உண்மைதான். தலை குளிச்சதுக்கு அப்புறம் பட்டை அடிச்சீங்கன்னா தலை வச்சுட்டு குளிச்சுட்டு எப்ப எடுத்து பட்டை வச்சிடலாம். ஓகே அடுத்து ஏன் எடுத்தாலும் தலையெல்லாம் ஒன்றும் வராது. சரி ஐயா. இது நல்லது. ம் அது இல்லாம சாணி செய்யறோம் இல்லையா, ம் கிருமி நாசினி அது. சரி ஐயா. அதாவது வீடு இது நல்லது. இன்னொன்று சொல்ல, ஐயா வந்து என்ன பண்ணாரு, ஞானது வெட்டி 1872 ஆரம்பிச்சார் இல்லையா, அதான் வீதி குடிச்சு ஐயா சொல்லி போய் கொடுத்துருக்காங்க. ஆமா பார்த்தேன் ஐயா, நீங்க இன்னொரு வீடியோல இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க, பார்த்தேன் நான். ஆமா, வீதி தரச்சு ஐயா வீதி வைக்கலாம்னு சொல்லிருக்காரு. சரி ஐயா. எது சரி கரெக்ட், சரி ஐயா. வீதி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இந்த சைவ அதாவது என்ன சொல்ல சொல்லிப்பாரு, ம் சைவ சமயம் நினைப்பாங்க. ஆமா சைவமே பொய்ன்னு ஐயா சொல்லிட்டார்ல, ஆமா எல்லாம் தத்துவம் தான். பொய்ன்னு சொன்னதுக்கப்புறம் அது உண்மை சைவ சின்னம் ஆகும். கரெக்ட் தான். சைவ சின்னம்னா சைவத்தை ஒத்துக்கிறன்னு அர்த்தம். ஆமா அதுக்கு தான் கேக்குறேன் ஐயா. ஒத்துக்கிற அதை மறுத்துறீங்களா இல்லைங்கிறீங்களா? ம் இப்போ சைவம் இருந்தால ஒரு மருந்து, நீர் போக்குற மருந்து, அவ்வளவுதான். இன்னொரு பயன் சொல்லு சார். ம். திருநெல்வேலி ஐயா என்ன தெரியுமா, ம் மலம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. மரணம் மன்னா பெருவாழ்வு ஞானசதி ஐயா. இல்ல சார், 2ஆம் தலைவரில் ஓகே நமச்சே பத்தி சார், மலங்கு மார்பிணி இன்னைக்கு மருந்து வேணும்னு சொல்லுவாரு. ஓகே அது அருள் திருவிழா கருது பாரு. அதாவது திருநெல் பார்த்தீங்களா, ம் நீங்க வந்து தியானம் தவம் பண்றீங்க, ம் ஒரு நல்ல வருஷம் உடம்பு வருது இல்லையா, ம் அதான் அருள் கொஞ்சம் அருள் சேருமா இல்லையா? கண்டிப்பா ஐயா. ஒருத்தர் உடம்பு சேர்ந்து வராங்க, ம் நீங்க வந்து கொஞ்சம் மனசை வந்து கையில வச்சுட்டு ஐயா மனசு அஞ்சு போய் அவங்க குத்திடலாம், ம் அவங்க நோய் போகும். உங்கள்கிட்ட அருள் வந்து திருநூறுமா அவங்க போகும். திருநூறு வந்து அருள் சித்திர ஒரு கருவி. ம் ஐயா அருள் ஐயா திருநூறு தருவாங்க, அருளை டிரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு கருவி. அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. அருள் எப்படி கொடுப்பீங்க நீங்க? அருள் எப்படி தர முடியும் சொல்லுங்க? தெரியலையா. தண்ணிய முடியுமா? அதாவது எப்படி தர்றது? ஓகே ஓகே ஓகே. விபத்து மூலமா தரலாம். அந்த ப்ரே பண்ணிட்டு யாரும் கஷ்டம் உடம்பு இல்லை, அவங்க கஷ்டம் வராங்க, தைரியம் பயமா இருக்கு வராங்க, எந்த ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னீங்களா, ம் நீங்க வீட்டுக்கு கையில் எடுத்துட்டு ஐயா மனசால பிரார்த்தனை பண்ணிட்டு ம் அதுவா கஷ்டம் சொல்லலாம்ப்பா, அவங்க நேற்று வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு திரும்பி கொடுங்க அவளுக்கு. சரி ஐயா. கூடலூர் வந்து அப்பாசாமி செட்டியார் பிள்ளைக்கு வந்து டைபாய்டு ஜுரம், டாக்டர் வந்து காப்பாற்ற முடியாது சொல்லிட்டு போயிட்டாரு. ம் அவர் வந்து ஐயா நினைக்கிறாரு, ஐயா வடலூர்ல இருந்து கடலூர் போய் ம் திரும்பி கொடுத்து பையன் குணமாகிட்டு வந்துட்டாரு. ம் அப்புறம் இன்னொரு பையன் வந்து வாரில் முட்டியில கட்டி வருது, கட்டி ஐயனா எழுதுறாரு, ம் முருகப்பட்ட சாரில் பெப்பர் உழைச்சா கட்டி மேலே போட சொல்லு மருந்து சொல்றாரு. கூட நான் திரும்ப அடிச்சுன்னா அதையும் போட சொல்லுங்கிறாரு. முருகப்பட்ட சாரில் வந்து கற்பனை வச்சு போட சொல்லிட்டாரு மருந்து, ம் திருநெல்வேலி கூட அனுப்புறாரு, அது திருநெல்வேலி குணமாயிடும். முருகப்பட்ட சார் வந்து சும்மா ஒப்புக்கு அந்த திரு அனுப்புறாரு கூட. அந்த திரு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், யாரும் ஹெல்ப் பண்ணலாம், கொடுக்கலாம், முன்னெடுத்து வச்சுக்கலாம். சைவன் யாரும் பயப்படாம பயப்பட வேண்டாம், யாரும் சைவன் சொல்லி போட்டோம். சரி அவங்க சரி. சைவம் வீட்டுல ஓகே. அவ்வளவுதான். இன்னொரு பாயிண்ட் விட்டீங்க என்ன ஆமா இன்னொரு பாயிண்ட் இருக்கு. பட்டை சொல்லுங்க, 3 பட்டை. இல்ல சாமி, 3 பட்டையா? பேரொளி அப்புறம் புருவ மத்திய ஞாபகம் வச்சுக்க அதெல்லாம் சொல்லுவீங்க. அவர் திருநூறு கேட்டாரு. ஆமா ஆமா ஆமா. இல்ல சாமி, இப்ப திருநூறு போடுறது வந்து பேரொளி பாக்கணும், புருவ மத்தியில அதான் பொசிஷன் அப்படின்னு சொல்ல முடியாதா? அவன் சார் அவனை குறித்து யாரும் சொல்லிடுவார் சார், இவர் வச்சு பேர் எடுப்பாங்கணும்.
சரி, யாரை யூஸ் பண்ண கொடுத்து பேர்ல சொல்ல முடியும்? உடம்பு இல்ல, சரியா இவர் திண்ணூறு வைக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்காரு இவரு. என்னையா திருநூறு பத்தி குழப்பமா இருக்கு? கேட்டேன் நானு. ஐயா திருநூறு பத்தி கேட்டேன், நீங்க கேட்டா இல்ல, நல்ல திண்ணூறு கேள்விதான், வைக்கிறத அதையும் பத்தி சொல்லுங்க. கேட்டீங்களா, திண்ணூறு குடுக்கறத பத்தி கேக்குறீங்களா? வச்சு எதுவும் திருநூறு கொடுத்து வச்சுக்கிறதே இல்ல, கேட்கலையா? அப்படி சொல்லலாமான்னு கேக்குறேன் சாமி. அது சொல்லலாமா சொல்லலாம். சாமி? இப்ப நீங்க ம். சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம நினைச்சுக்கிட்டு குடுக்குறோன்ட்டு, ம். அவங்க எடுத்து நெத்தியில வைக்கும் போது நேரா எனர்ஜி அங்க இறங்கிருதோ? ஆமா சார். ஓ, நேரா அங்க செலுத்தி விட்டுறோம். ஆமா ஆமா ஓ, சரி ஐயா. அப்ப அங்க மூளைக்கு போச்சுன்னா உடம்பு பூரா பரவிடும். அப்படி ஒரு இது. ஆமா ஆமா அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு தத்துவம் என்னன்னா, எல்லாமே கார்பனாலதான் ஐயா ஆயிருக்கு. இல்ல நம்மளே எல்லாமே கார்பனாலதான் ஐயா ஆயிருக்கு. கார்பன்னா சாம்பல் லிவிங் தான் திங்ஸ் கார்பன். எல்லாமே கார்பனால ஆமா, ஆயிருக்கான். ஆமா ஆர்கானிக் நம்மளே ஸ்டார் டச்ல இருந்து தான் வந்திருக்கோம். அதாவது நட்சத்திரத்தோட சாம்பல் இருந்து தான் மனுஷங்க எல்லாம் வந்திருக்கு. எல்லாமே அதுல தான் வந்திருக்கு. நம்ம முடிஞ்சாலும் கடைசியா நம்மளே கார்பனா தான் முடியும். எண்டு பாத்தீங்கன்னா சாம்பல் மட்டும் தான் இருக்கும். எது இந்த யூனிவர்ஸ்ல எதை எடுத்தாலும் கடைசியா அது கார்பனால தான் ஆயிடுமா. எங்க ஃப்ரெண்டு ஒரு பிஹெச்டி கெமிஸ்ட்ரியில அவங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு. அப்போ இது பேசணும் இதை பத்தி. ஸோ அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வைக்கிறது என்னன்னா கடைசியா நீங்க கூட இன்னொரு டிஸ்கஷன்ல சொல்லியிருந்தாங்க, ஐயா சொல்லியிருந்தாரு, விளக்கு சாமி காட்டுவாங்க, யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்கு தான் திருநூறு தருவாங்க. நீங்க அந்த ஆரத்தி காட்டுறதை பார்க்கல, அந்த வெளிச்சத்தை பார்க்கலன்னா நீயும் சாம்பல் ஆயிடுவேன் மீனிங் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஒரு வாட்டி கடைசியா முன்னாடி. சாம்பல். ஆமா. சோ அதுதான், அதனாலதான் குழம்பிட்டேன் நான். கோயில் ஆரத்தி காட்டிட்டு கோயில்ல அதுக்கப்புறம் ஆராய்ச்சி காட்டிட்டு சாமி, அப்புறம் கடைசியா திண்ணூறு கொடுப்பான் அப்படின்னீங்களே. இல்ல இல்ல ஆமா 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 கற்பூரத்தை உணவு காட்டுவாங்க சார் முதல்ல. ஆமா. அதான் கற்பூரத்துக்கு குறைச்சி கல்ல வச்சுக்கிற பாருங்க. ம் என்ன அர்த்தம்னா ஆறு கண்ணு ஆண்டவர் பார்த்தோம்ல, ம் இந்த ஒளியிலேயே ஆண்டவரை பார்த்துறேன் சத்தியம் பண்றோம், கையை ஆமா, ஊத்திக்கிறது. சபதம் அது. ஓகே என்ன அப்ப என்னன்னா, நீ பகாரனா சாம்பார் கொடுத்துடுறான். ஓகே ஓகே. அப்ப அங்க மீனிங் வேற, அது வேற தத்துவம் இந்த வேற, இடத்துல மீனிங் வேற வேற. வழக்கம். ஓகே ஓகே. வேற வேற அதுதான் நீங்க சொன்னதை வச்சுட்டே தான் ரெண்டுத்துலயுமே குழம்பிச்சு. அது அதனாலதான் வேற. கன்ஃபார்ம் பண்ணீங்க. சரியா, சரி சரி சரி. அது நன்றியா. கோயில்ல இது மாதிரி தத்துவம் வச்சிருக்கீங்க. நன்றி ஐயா, என்னமோ நன்றி ஐயா. செய்யறீங்க, அது என்னன்னு தெரியாமயே நம்ம பாட்டு படிக்கிட்டு இருக்கோம். சாமி, அந்த நமச்சிவாய பதிகத்துல என்ன பாடல் நீங்க சொன்னீங்க? அந்த மரங்க மால் பணியில் நீக்க ஓகே. சொல்லுங்கம்மா. நமச்சிவாய பதிக நானும் முதல் எடுத்தேன். இல்ல. எங்க இருக்குன்னு தெரியல. மரங்க நாள் பிணியில் வைக்கப்பா. ஓகேங்க. மரங்க மால் பிணியில் நிக்க மறந்து வேண்டியது. பதிக எத்தனைமா? 2ஆம் திருமுறை 5ஆம் தலைப்புமா. 2ஆம் திருமுறை 5ஆவது தலைப்பு. நற்துணை விளக்கமா? வருங்க 6ஆவது பாட்டு. அதான் நமச்சிவாய பதிகன்றாங்க. நானும் முதலே தெரிவித்து இருக்கிறேன், நமச்சிவாய பதிகன்னு ஒண்ணு இல்லையே அப்படின்னு. கீழே பாரு, நமச்சிவாய கீழே பாரு, பாட்டு புள்ளி பாரு. கீழே நமச்சிவாய நான் கத்தி வரி பாருங்க. இல்ல, இங்க நத்துணை விளக்கம்னு போட்டிருக்கு. நமச்சிவாய பதிகன்னு முதல்ல தெரியுது. இல்ல, பாட்டு பாருங்க. மலங்க மால் உடற்பணி நீக்க மறந்து வேண்டிய வாழ்வு நினைச்சு. உடற்பணினா போதும், மருந்து கேட்கிறியே அலங்காதே. அருள் திருவெண்ணீர் கையில் தெரியாதா உனக்கு? அருள் திருவெண்ணீர் என் கையில இருக்கு, தெரியா உனக்கு? இல்ல, பாக்கல போல அப்படின்றதா? கையில் ஆமா, தின்னு கையில பாருங்க. அருள் திருநீர் கையில் திரு, அருள் திருநீர். ஓகேவா? ஓகே ஓகேங்க, நன்றிங்க. திருநீர்ன்றது ஒரு அருளை செலுத்துவதற்கான ஒரு வஸ்து, கருவிதான். அது சைவச்செல்லாம் கிடையாது. சைவமே கிடையாது, அப்புறம் சைவச்சனே வரும் தம்பி. அது திருநூறு முந்தையே இருந்திருக்கு. சைவம் வந்தப்ப திருநூறு வச்சிருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு சாமி, புலி மலேசியால உலகத்துல ரொம்ப நாளா இருக்கு. மலேசியாவோட முருகம் புலி. அப்ப புலி மலேசியான்னு சொல்ல முடியுமா? எல்லா நாட்டிலயும் புலி இருக்கு. அதனால அப்படிதான் போல இருக்கு. சரி, வாங்க முடிச்சுக்கோ. சரி சாமி, நன்றி சாமி. எல்லாரும் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி,
திரு பிரகாச வள்ளலார் பிள்ளைதரம் ராமலிங்கம் ஐயா நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நன்றி ஐயா, வணக்கம் ஐயா. அனைவருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி சார். நன்றி சரவணன். ஓகே